பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே போய் பழுகி பெருகி நிரப்ப சொல்லிச்சு. இங்கே என்ன சொல்கிறாரு? அதே தான் சொல்கிறார், வேறு வார்த்தையில் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள் எப்படி பழுகி பெருகி இருக்கும் பாருங்கள். பழுகி பெருகி நிரப்புன்றார். எப்படி நிரப்புறது? இப்போ எப்படி பழுகிறது, எப்படி பெருகிறது? இந்த தேவனுடைய குடும்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய சமுதாயத்தை, கலாச்சாரத்தை, ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய சிவிலைசேஷனை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். எப்படி உண்டாக்குறோம்? கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறோம், கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம். ஆனால் ஞானஸ்தானத்தோடு நிற்கல பாருங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு? கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்றாரு. இதை யாருமே சொல்கிறது கிடையாது. வெறும் ஞானஸ்தானம் கொடுத்துன்றதோடு நிறுத்திடுறாங்க. ஆக்சுவலாக அங்கே ஃபுல் ஸ்டாப்பே இல்லை, கண்டினியூ ஆகுது. அதனால் நான் 3 கேள்வி கேட்பேன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது. 1, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா ரட்சகராக? உங்கள் இயேசுவுக்காக வாழ்நாள் முழுவதும் வாழ தீர்மானிச்சிருக்கீங்களா? 3வது, ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொன்னதையெல்லாம் கவனித்து அதன்படி நடக்க தீர்மானித்திருக்கிறீர்களா? அது செய்வீங்களா? அது செய்ய மாட்டேங்க. ஏன்னா சிலர் வந்து ஞானஸ்தானத்தை ஒரு பரலோகம் போகிற டிக்கெட்டாக நினைக்கிறாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவங்கள பார்க்கவே முடியாது. நான் அதனால தான் தொட்டியில் வச்சு கேள்வியை கேட்டுறது. முக்கிறதுக்கு முன்னால் சொல்லிவிடு, வருவியா வரமாட்டியா? வரமாட்டேன்னா நான் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன். வந்து சேர நிரப்புன்னு சொல்ல, நான் வந்தால் தான் ஞானஸ்தானம். ஏன்னா என் வேலை உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி ஞானஸ்தானம் கொடுக்குற வேலை இல்லை. என் வேலை ஒரு புதிய சமுதாயத்தை, புதிய கலாச்சாரத்தை உண்டாக்குகிற வேலை. அதுக்கு தான் நான் போதிக்க வேண்டும். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா நிருபங்களும் எடுத்து பாருங்கள். பாதி வந்து எப்படி நம்ம இயேசு ரட்சிக்கிறார்ன்றது பற்றி உபதேசம், மீதி பாதி எபிசோடில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு நிருபத்தை ரோமர் எடுத்துங்க, 11ஆம் அதிகாரம் வரைக்கும் எப்படி ரட்சிக்கிறாருன்னு, 12லேருந்து 16 வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவர் எப்படி வாழ வேண்டும் என்ற ப்ராக்டிக்கல் டீச்சிங்கு. எபேசியர் எடுத்துங்க, முதல் 3 அதிகாரம் எப்படி ரட்சிக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி சுவிசேஷம் அங்கே சொல்லப்படுகிறது. 4, 5, 6ஆம் அதிகாரம் ரட்சிக்கப்பட்ட நீ பொய்யை விடு, களவை விடு, அதை பண்ணாத, இதை பண்ணாத, எப்படி நடந்துக்க. ஏன்னா நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால உன் பேச்சு எப்படி இருக்கணும், உன் பார்வை எப்படி இருக்கணும் எல்லாம் போதிக்குது. ஏன்? ஒரு புதிய சமுதாயம் உருவாகணும், புது விதமான ஒரு மனுஷன் உருவான். வெறும் ஞானஸ்தானம் முக்கிய வந்தால் போதாது. நிறைய முக்கப்பட்ட பாவிகள் இருக்கிறாங்க. அதனால் ஞானஸ்தானம் அப்படிப்பட்டது இல்லை. இது ஒரு பெரிய ரிலீஜியஸ் இது மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறதில்லை, டிக்கெட் வாங்கின மாதிரி. ஞானஸ்தானம் வெறும் பரலோகத்துக்கு போகிற டிக்கெட்னா அப்போ நாங்கள்லாம் ட்ராவல் ஏஜென்ட் ஆகிடுறோம். ஏஎஃப்டி ட்ராவல் ஏஜென்ட்டு. டிக்கெட்டை வாங்கிட்டீங்களா? சரி போங்க, நாங்கள் இவ்வளோ பேருக்கு இத்தனை டிக்கெட்டை இஷ்யூ பண்ணியிருக்கிறோன்னு பெருமையாக சொல்லிக்கலாம். கிடையாதுங்க. நாங்கள்